பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோபு 4ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 41 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யோபுவின் நண்பர்களில் தேமானியன் யார்? தேமானியனாகிய எலிப்பாஸ். யோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் டேஸ் என்று எலிப்பாஸ் யோபிடம் கேட்டான். ஆயாசப்படுவீரோ என்று. யோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? யோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. அநேகருக்கு புத்தி சொன்னது யார்? யோபு. யோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. கேள்வி எண் 5. யோபு எதை திடப்படுத்தினார்? இளைத்த கைகளை. யோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. யோபு யாரை தம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணினார்? விழுகிறவனை. யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. யோபு எதை பலப்படுத்தினார்? தள்ளாடுகிற முழங்கால்களை. யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. டேஸ் உமக்கு நேரிட்டபடியினால் டேஸ் படுகிறீர் என்று எலிப்பாஸ் யோபிடம் சொன்னான். துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் என்று. யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. யோபு எதினால் கலங்குவதாக எலிப்பாஸ் கூறினார்? துன்பம் யோபுவை தொட்டதினால். யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. உறுதியாயிருக்க வேண்டியது எது? நம்முடைய தேவ பக்தி. யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. நம்முடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டியது எது? நம்முடைய வழிகளின் உத்தமம். யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? யார் யாரிடம் சொன்னது? எலிப்பாஸ் யோபிடம். யோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. கேள்வி எண் 13. யார் அதம் பண்ணப்படுவது இல்லை? சன்மார்க்கர். யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. டேஸ் அழிந்தவன் உண்டோ என்று எலிப்பாஸ் யோபிடம் கேட்டார்? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ என்று. யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
கேள்வி எண் 15. டேஸ் உழுது டேஸ் விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. தேவனுடைய சுவாசத்தினாலே அழிபவர்கள் யார்? அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். கேள்வி எண் 17. தீவினையை விதைத்தவர்கள் எதால் நிர்மூலமாகிறார்கள்? தேவனுடைய நாசியின் காற்றினால். யோபு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. எவைகள் அடங்கும் என்று எலிப்பாஸ் கூறினார்? சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும். யோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. எவைகள் தகர்ந்து போம் என்று எலிப்பாஸ் கூறினார்? பாலசிங்கங்களின் பற்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. இறை இல்லாமையால் மாண்டு போவது எது? கிளச்சிங்கம். யோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 21. பாலசிங்கங்கள் டேஸ் போம் என்று எலிப்பாஸ் கூறினார்? சிதறுண்டு போம் என்று. யோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 22. ஒரு வார்த்தை என்னிடத்தில் இரகசியமாய் அறிவிக்கப்பட்டது என்று கூறியது யார்? எலிப்பாஸ். யோபு 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 12ஆம் வசனங்கள். கேள்வி எண் 23. ஒரு வார்த்தையினுடைய டேஸ் எலிப்பாஸின் செவியில் விழுந்தது? மெல்லிய ஓசை. யோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. ரா தரிசனங்களில் எது உண்டாகும்? பலவித தோற்றங்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. எப்போது ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும்? மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில். யோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 26. திகிலும் நடுக்கமும் யாரை பிடித்தது? எலிப்பாசை. யோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 27. என் டேஸ் எல்லாம் நடுங்கினது என்று எலிப்பாஸ் கூறினார்? எலும்புகள் எல்லாம் நடுங்கினது என்று. யோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28. எலிப்பாசின் ரா தரிசனத்தில் அவருடைய முகத்துக்கு முன்பாக கடந்தது எது?
ஒரு ஆவி. யோபு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 29. என் உடலின் மயிர் சிலிர்த்தது என்று கூறியது யார்? எலிப்பாஸ். யோபு 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 15ஆம் வசனங்கள். கேள்வி 30. எலிப்பாசின் தரிசனத்தில் ஒரு ஆவி டேஸ் போல அவருடைய கண்களுக்கு முன் நின்றது. ஒரு உரு போல. யோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 31. எது இன்னதென்று எலிப்பாசிற்கு விளங்கவில்லை? ஒரு ஆவியின் ரூபம் இன்னதென்று. யோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 32. மனுஷன் தேவனை பார்க்கிலும் டேஸ் இருப்பானோ என்று எலிப்பாசிற்கு சத்தம் கேட்டது. நீதிமானாய் இருப்பானோ என்று. யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 33. மனுபுத்திரன் டேஸ் பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும். யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 34. தேவன் யாரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை என்று எலிப்பாஸ் கூறினார்? தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில். யோபு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 35. தேவன் தம்முடைய தூதரின் மேலும் டேஸ் சுமத்துகிறாரே என்று எலிப்பாஸ் கூறினார்? புத்தியினத்தை. யோபு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 36. மனுஷன் எதில் அஸ்திபாரம் போடுவான்? புழுதியில். யோபு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 37. மனுஷர்களை அரிப்பது எது? பொட்டுப்பூச்சி. யோபு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 38. மண் வீடுகளில் வாசம் பண்ணுவது யார்? மனுபுத்திரன். யோபு 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி 39. மனுஷர் காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து டேஸ் ஒருவரும் இல்லாமல் டேஸ் அழிவடைகிறார்கள். கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 40. மனுஷர் நித்திய அழிவடையும் போது எது போய்விடும்? அவர்களுடைய மேன்மை. யோபு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 41. மனுபுத்திரர் எதை அடையாமல் சாகிறார்கள் என்று எலிப்பாஸ் கூறினார்? ஞானத்தை அடையாமல். யோபு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.